Hello friends, இன்னைக்கு நம்ம கிட்ட Oppo f19 இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி Oppo f19 Pro, Oppo f19 Pro Plus கவர் பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த Oppo f19 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 128GB இதான் வந்து ஒரே வேரியன்ட். கலர் பாத்தீங்கன்னா மிட்நைட் ப்ளூ கலர் தான் இருக்கு. இதோட சார் வேல்யூமே இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதோட ஹிட் சார் பாத்தீங்கன்னா 0.92, பாடி சார் பாத்தீங்கன்னா 0.84. மேலே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 20,919 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,990 தான். சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஸ்லைட் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கும். எடுத்தோடனே இங்கே வந்து ஒரு குட்டி பிளாக் பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸு அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். ஆமாம், கேஸ், பேப்பர் ஒர்க், அப்புறம் சிம்ஜெக்டர் டூல் தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இது வந்து 30 வாட்ஸ் சார்ஜர் தான் நினைக்கிறேன். ஆமாம், 30 வாட்ஸ் சார்ஜர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள் நமக்கு வந்து இருக்குது. 30 வாட்ஸா இல்லை 33 வாட்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 volts 3 amps 33 வாட்ஸ் சார்ஜர்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த ஃபோனோட சீலை வந்து நம்ம ஃபீல் பண்ணிடலாம். ஐ மீன் இந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்ம இதை எடுக்கலாம். எடுத்தாச்சு. நல்ல ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து கிளாசி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸும் சீக்கிரமாயிரும். அதனால் நீங்கள் அந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபோனோட வெயிட் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 175 grams தான். திக்னஸும் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்குது. 8 mm திக்னஸ் தான். இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. இங்கே இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹைப்ரிடாக இல்லை வந்து டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பஞ்ச் ஹோல் தான் இருக்குது. பஞ்ச் ஹோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. ஆனால் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சின் சைஸ் வந்து கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch. இது ஒரு ஆம்லேட் டிஸ்பிளே தான். அப்புறம் இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz தான். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+. அப்புறம் இந்த டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 135 Hz தான். ஆனால் கேமிங் அப்போ இதோட டச் சாம்பிளிங் ரேட் வந்து 180 Hz வரைக்கும் போகும்னு வந்து ஓப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளே. பட் இந்த செக்மெண்ட்டில் இதான் பெஸ்ட் டிஸ்பிளேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் டிஸ்பிளே எதுனா Redmi Note 10 Pro தான். அப்புறம் இந்த ஃபோனில் ஆமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ரிலையபிளாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து snapdragon 662 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 662 பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பரான ப்ராசஸர்லாம் கிடையாது. அதுவும் பர்டிகுலராக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக கொடுத்துருக்கான். ஏன் வந்து 662 வந்து கொடுத்தாங்கன்னு தெரில. அப்புறம் ஸ்டோரேஜ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. இந்த 5000 mAh பேட்டரி Oppo f19 Proக்கும் Pro Plusக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4310 mAh பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர் கன்சியூமிங்கான ப்ராசஸர் கிடையாது. ப்ளஸ் இந்த ஃபோனில் வந்து ஆமுலேட் டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 Hz தான். அதனால் பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் வந்து நல்லா நிற்கும்.
இதோட கேமரா பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 2 MP சும்மா கணக்கு காமிக்கணுங்கிறதுக்கோசரம் டெப்த் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் அதாவது ப்ரோ மோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹெச்டின்னு ஒரு மோட் இருக்குது, அப்புறம் பனாரோமா இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது, மேக்ரோ இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது. அப்புறம் வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் போகலான்னு பார்க்கலாம். 4K ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4K ஆப்ஷனில் வெறும் 1080p 720p தான் இருக்குது. அது ஏன்னா snapdragon 662 கொடுத்துருக்கனால 4Kலாம் சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனோட சாம்பிள் ஷாட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. நமக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ளோட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ரெட்மி ரியல்மி கம்பேர் பண்ணும்போது அந்தளவு அதிகமாகலாம் கொடுக்கல. அதுவும் யூஸ்ஃபுல்லான எக்ஸ்ட்ரா ப்ளோட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்சாட், ப்ரைம் வீடியோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. அப்புறம் கலர் ஓஎஸ் வெர்ஷன் வந்து 11.1 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,990. அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 8 கிடைக்கும், அப்புறம் ரெட்மி நோட் 10 ப்ரோ கிடைக்கும். அந்த ஃபோன்ஸ்லாம் இந்த ஃபோன்ஸோட ரொம்ப ரொம்ப பெட்டரான ஃபோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 662க்கு 19,000 ரூபா தரணுமான்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.